மத்திய அரசு நலத்திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுக்குறாங்க. அந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்றுறாங்க, அதுக்கான தடுப்புகளை தான் தமிழக அரசு செய்யறாங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லா திட்டங்களுமே ஆயுஷ்மான் பாரத் திட்டமாக இருந்தாலும் சரி, வீடு கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு கொடுக்கிற நிதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே 60% மத்திய அரசு கொடுக்க, மாநில அரசு தாங்களே கொடுக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு. இப்ப உதாரணமாக ரேஷன் கடைகள்ல எல்லா பொருளுக்குமே மத்திய அரசு இலவசமா கொடுக்குது, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது தாங்கள் கொடுக்கிற மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் செவிலியர்கள் பிரச்சனை, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்துறாங்க, தலைமை கழகத்துல வந்து ஓல்டு பென்ஷனுக்காக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, கேப்டன் ஜியோ வருகிற 6ஆம் தேதி வந்து அவங்களும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த 5 ஆண்டு காலம் மக்கள் போராடியே கொண்டே இருக்கிறார்கள் தவிர இந்த ஆட்சியில் எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய. இது விஜய் மட்டுமில்லை, யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்ப அரசினுடைய குறைகளை சொல்லணும். தனிப்பட்ட முறையில் நானோ திரு அண்ணாமலை அவர்களோ யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் விமர்சனம் பண்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பல்ல. அதாவது இன்னும் ஒரு 90 நாள் கூட்டணி கட்சியில் வரும். இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க. நான் இவ்வளவு சொன்ன இவ்வளவு போராட்டம் முன்னால கூட திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசுறாங்க, பொதுக்கூட்டத்திலே நிறைய பேசுறாங்க. ஆக நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. இப்பொழுது நாங்கள் அதிமுகவோட உடன்பாடு செய்திருக்கிறோம். தொடர்ந்து பல கட்சிகள் வரும். திமுக இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் வந்தால் நல்லது. இல்லை என்றால் என்ன சொல்றீங்க? தாவேக மட்டும் இல்ல, எங்களுடைய கருத்து மட்டும் இல்ல, மக்களுடைய திமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி போல் ஒரு மாயை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்ததாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் பண்ணது, ஒரு தங்கமும் கொடுக்க போறதாக சொல்றாங்க. அத பணபலத்திலும் இன்னைக்கு ஆளுங்கட்சி பவர் எந்திரம் எல்லாமே அவங்க கையில இருக்கு. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். நாங்கள் வந்து யாரையும் மிரட்டி பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு. அவர் ஏன் அப்படி சொல்றாரு, யாரை கண்டு அவர் பயந்து போய் இருக்காரு அப்படிங்கிறது. நாங்க வந்து யாரையும் மிரட்டுறதாங்க, நாங்க யாரும் இல்லை. அதிமுக பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன வருது? அவங்க கட்சி அவங்க பாக்கல. நீங்க அடுத்த வீட்டை பத்தி கவலைப்படுறீங்க. உங்க வீட்டுல நடக்கூடிய பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஆட்சியில பங்கு வேண்டிய மாதிரி சொல்றாங்க. வீட்டில் நெருக்கடி இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்வாரான்னு தெரியல. நீங்க அதிமுக பத்தி கவலைப்படுறீங்க. தமிழகத்துல பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வரும் வாய்ப்பு. தமிழகத்தில் நாங்க இப்பொழுது அதிமுக கூட்டணி வச்சிருக்கோம். எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வர வேண்டும். கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. அது அப்பொழுது என்ன அதிமுக கொள்கை, நான் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். என்னுடைய கொள்கை தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக கொள்கை என்னன்னு நம்ம பார்க்கணும். அவங்க வந்து அவங்க கொள்கை அது காமன் மினிமம் ப்ரோக்ராம். எங்களுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கு. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. சில கருத்துல வந்து உடன்பாடு இருக்கும், சில கருத்துல உடன்பாடு இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், திமுக ஆட்சி அகற்றப்படும். இதுதான் எங்களுடைய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.